கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதித்து அவரை பாடி இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுக்க போகிற வார்த்தையை நாம் தியானிக்கலாம். இதுவரை நடத்தின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. இதுவரை நடத்தின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. நன்றியுடன் பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவேன். நன்றியுடன் பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவேன். தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதிக்க எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகளெல்லாம் உடைத்தவரே. செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகளெல்லாம் உடைத்தவரே. மேகமாக முன் சென்றீரே, அக்கினியா துணை நின்றீரே. மேகமாக முன் சென்றீரே, அக்கினியா துணை நின்றீரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. இதுவரை நடத்தின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. நன்றியுடன் பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவேன். நன்றியுடன் பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவேன். தேவனே, இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி. ஒரு நாளை கூட காண்பதற்கு எங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைத்ததே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கொடுக்கிற கிருபையின் நாட்களாயிருக்கிறதற்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் உம்முடைய ஆளுகை தந்து எங்களை நடத்தி பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தியானிப்பதற்காக உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை வாசிக்கிறேன். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றைப் போலவும் வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அன்பு தேவ பிள்ளைகளை, வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? உங்களுக்கு முன்பாக செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று இங்கே நம்ம பார்க்கிறோம். இந்த வருஷத்தின் ஆரம்ப நாட்களிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே நமக்கு முன்பாக நாம் எதை வைத்திருக்கிறோம்? சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது சொல்றாரு, நான் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், எனவே நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு மனிதன் கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்து அவன் பயணிப்பான் என்று சொன்னால் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் முன்னே சென்று அவனை மேன்மைப்படுத்துவார். இந்த நாட்களிலேயும் கூட கடந்த காலங்களை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நாம் தோல்வி அடைவதற்கு எது காரணமாக இருக்கிறது என்றால், கர்த்தரை நமக்கு முன்பாக நாம் வைக்காததே நம்முடைய தோல்விக்கு காரணமாக இருக்கிறது. நீங்கள் யாத்திரா புஸ்தகத்தில் 33ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதில் 14வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு முன்பாக சென்றால் மட்டும்தான் அவனுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும், அவனுக்கு சமாதானம் உண்டாகும். மாத்திரமல்ல, பலவிதமான பயங்கள் நம்மளை சூழ்ந்திருக்கிறதான வேளையில் நமக்கு முன்பாக கர்த்தர் சென்றால் அவர் எல்லாவற்றையும் செம்மையாக்குவார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது மோசே கர்த்தரை பார்த்து சொல்கிறார், அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதரும் என்று சொல்லுகிறதை பார்க்கும். மோசையினுடைய வாழ்க்கையில் பாருங்கள், கர்த்தரை அவன் எப்பொழுதும் முன்னே நிறுத்தி கர்த்தர் காண்பிக்கிற வழியில் அவன் பின்தொடர்ந்து போனதுனால தான் ஒரு பெரிய கூட்டம் ஜனங்களை வாக்குத்தத்த தேசத்துக்கு நேராக நடத்தவும், வனாந்தர பயணமாகிய 40 வருடம் மோசை தேவனோடு சஞ்சரிக்கவும் ஆண்டவர் அவனுக்கு கிருபை பாராட்டினார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி பாருங்கள். இந்த வருஷத்தின் துவக்க நாட்களிலே மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காம, உங்களுடைய திறமைக்கும் தாளந்துகளுக்கும் உங்களுடைய அறிவு ஆற்றலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம, எல்லாமே என் வாழ்க்கையில் கர்த்தர் தான், அவரை நான் முன்வைத்தால் என் வாழ்க்கை செழிக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட நீங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தரை முதன்மைப்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். வேதவசனத்தில் கவனித்து பாருங்கள். யாத்திரா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14 வசனத்தை படிக்கும் பொழுது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்னார். அருமையானவர்களே, கர்த்தரை நமக்கு முன்பாக நிறுத்தும் போது, கர்த்தர் நமக்கு முன்பாக செல்லும் போது அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டிய இடத்துல அமைதியாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி ஒரு பெரிய வெற்றியை தருவார். எனவே பலவிதமான கலக்கத்தில் இருக்கிறீங்களா? பலவிதமான தோல்விகள் கடந்த காலத்தில் வந்ததுனால எப்படி முன்னேறப் போகிற இந்த வருஷத்தை என்று யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தரை முன்வைத்து அவருடைய சமூகத்தை முன்பதாக நிறுத்தி இந்த நாட்களை பயணிக்க ஆரம்பியுங்கள். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஏராளம் நன்மைகளை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. இயேசுவே, இந்த நாளில் கர்த்தரை நாங்கள் முன்வைத்து பயணிக்க என் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. நீர் எங்களுக்கு முன்பாக செல்லாதிருந்தால் எங்களை போக விடாதிரும் என்று மோசே ஜெபித்தது போல, நீங்கள் முன்னே போகலைன்னா நாங்களும் போக விரும்பலை. எங்கள் முன்னால் கர்த்தர் போங்க, நீங்கள் முன்னே செல்லும்போது கோணலானவைகள் எல்லாம் செம்மையாகும் என்று நாங்கள் வேதத்தில் படிக்கிறோம். நான் உனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செம்மையாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் எங்களுக்கு முன்பாக சென்று எல்லா கோணல்களையும் செம்மையாக்கி ஆசீர்வதித்திரளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.
ஆமென்.